இது உங்கள் மாம்ஸ் நரேஷன். அதிர்ஷ்டமான செடின்னு நம்பப்படுகிற ஜேட் பிளான்ட் பற்றி இன்றைக்கி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த பிளான்ட்டை வீட்டில் வைக்கும்போது இது அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. நிறைய பணத்தையும் வெல்த்தையும் ப்ராஸ்பரிட்டியும் கொடுக்குதுன்னு நம்புகிறாங்க. இந்த செடியை வளர்ப்பதற்கு பெரிய பெரிய தொட்டிகளோ இல்லை நிறைய மண்ணோ தேவைப்படுவதில்லை. ஒரு சின்ன தொட்டி இருந்தாலும் கொஞ்சம் மண் இருந்தாலுமே போதும், இந்த செடி நன்றாக வளரும். மணலில் கூட இந்த பிளான்ட் சர்வைவ் ஆகும். தொட்டியின் அடியில் நல்ல ஓட்டைகள் போட்டு தண்ணி தேங்காதபடி நல்லா வடிகிற மாதிரி மணலோ மண்ணோ இருக்கணும். இது வளர்ப்பது ரொம்ப சுலபமாக இருக்கிறது. அதனால் எல்லார் வீட்டிலையும் இதை நம்ம வளர்த்துக்கலாம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இரவு நேரத்தில் இது கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு நமக்கு ஆக்சிஜனை வெளிப்படுத்தி கொடுக்குது. அதனால் இதை பெட்ரூம்லேயும் வளர்க்கலாம், இல்லை வீட்டுக்குள்ளேயும் இதை வளர்க்கலாம். இதற்கு கொஞ்சம் இன்டைரக்ட் சன்லைட் தேவைப்படுறதுனால வீட்டுக்குள்ளே வளர்க்கும்போது ஈஸ்டர்ன் டைரக்ஷனில் வைப்பது நல்லது. பால்கனியில் வச்சு வளர்க்குறது மிகச்சிறந்தது. ஏன்னா அளவான சன்லைட்டும் அதுக்கு கிடைக்கும், அதே நேரத்தில் நல்ல மறைவான இடமாகவும் இருக்கும். வேருக்கடியில் தண்ணீர் தேங்காதபடி நம்ம பார்த்துக்கொள்ளணும். அப்படி இருந்துச்சுன்னா அதன் வேர்கள் அழுகி செடி வாடி போயிடும். இந்த இலைகளில் நல்ல தண்ணீர் தேங்கி இருக்கும். பாருங்கள் எவ்வளவு திக்காக இருக்குதுன்னு சொல்லி. இலைகள் கூட இதில் ஆப்போசிட் டிரெக்ஷனில் தான் அமைஞ்சிருக்கு. ரெண்டு இலைகள் எதிரெதிராக இருக்கிறதையும் பார்க்கலாம். அது ரொம்ப அழகாகவும் இருக்குது. 2 நாட்கள் 3 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் விட்டாலே போதுமானதாக இருக்கும். இந்த செடி நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்துறதுனால இதை கிஃப்டாக கூட மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். மண் கூட ஸ்லைட்லி அசிடிக்காக இருக்கணும். ஆல்கலைனாக இருந்தால் செடி வாடி போகும். ஜேட் பிளான்ட்டில் ரேராக இந்த மாதிரி பூக்கள் பூக்குமாம். இந்த செடி பெட்ஸுக்கு கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். அதனால் பெட்ஸ் வச்சுருக்கும்போது பெட்ஸ் இந்த செடிகளை போய் சாப்பிடாம நம்ம பார்த்துக்கணும். இது வெல்த்தை அட்ராக்ட் பண்ணுறதை காட்டிலும் ஏர் பியூரிஃபையராக செயல்படுது. ஏரில் இருக்கிற எல்லா டாக்ஸின்ஸையும் ரிமூவ் பண்ணுறதுனால இது பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். மேலும் ரொம்ப கேர் எடுத்து வளர்க்க வேண்டிய செடியும் இல்லாததுனால நம்ம இந்த செடிகளை கட்டாயம் வீட்டில் வளர்க்கணும். செடி நல்லா அடர்த்தியாக வளரணுன்னா நம்ம இந்த மேல் பகுதியை அவ்வப்போது ட்ரிம் பண்ணி விடும்போது அதிலிருந்து பிரான்ச்சஸ் வரும், செடிகளும் அழகாக புஷ்ஷியாக வளரும். உரம்னு பார்த்தோம்னா ஆரம்ப கட்டத்தில் வேர்கள் ஈஸியாக உறிஞ்சும்படிக்கு வாட்டர் சால்யூபிள் ஃபர்டிலைசரை நம்ம இதுக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது ஈஸியாக செடிகளால் அந்த சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு அழகாக வளர்கிறதுக்கு உதவும். இந்த இலைகளும் நல்ல பச்சை பசேல்னு அடர்த்தியாக பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கிறதுனால நமக்கும் வீட்டில் வைத்து வளர்க்கும் போது நல்லதொரு மனநிலைமையும் இருக்கும். ப்ராஸ்பரிட்டி கொண்டு வருதுன்றதை நம்புகிறமோ இல்லையோ, டெஃபினட்டாக ஏர் பியூரிஃபையராக இது செயல்படுவதனால நம்ம வீடுங்களில் வைத்து இதை அழகாக நம்ம வளர்த்து கொள்ளலாம். உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.